ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் இல்லைனா காஸ்ட் அக்கௌண்டிங் இதை பற்றினா நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்கணுன்னாலும் இல்லை வேறு ஏதாவது பேப்பர், அதாவது ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் இல்லை மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னாலும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் எல்லா பிளேலிஸ்ட்டில் ஒரு லிங்க் அட்டாச் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சும்மா பேசிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அனலைசிங் ஃபைனான்ஷியல் அண்ட் நான் ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன் டு ஹெல்ப் மேனேஜர்ஸ் மேக் பெட்டர் பிஸ்னஸ் டெசிஷன்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃபைனான்ஷியல் அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் வந்துட்டு ஃபைனான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் நம்ம மோஸ்ட்டாக நோட் பண்ணி வைப்போம். என்ன அசெட் இருக்குது, என்ன வாங்கியிருக்கோம், என்ன லைபிலிட்டி இருக்குது, எல்லாமே வந்துட்டு அந்த மாதிரி ஃபைனான்ஷியல் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ ஆனால் இந்த அக்கௌண்டிங்கில், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் போத் ஃபைனான்ஷியல் அண்ட் நான் ஃபைனான்ஷியல் ரெண்டுமே பார்ப்போம். ஸோ அதை வச்சு மேனேஜர்ஸ்க்கு வந்து இன்னும் வந்து பெட்டர் டெசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஃபோக்கஸஸ் ஆன் இன்டர்னல் டெசிஷன் மேக்கிங் ரேதர் தென் எக்ஸ்டர்னல் ரிப்போர்ட்டிங். இப்போது நான் சொன்ன மாதிரி அதே ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கில் நம்ம மோஸ்ட்டாக அது வந்து என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ரிப்போர்ட்ஸ், அதாவது ஒரு ஆனுவலாவோ இல்லை மந்த்லி ரிப்போர்ட்டோ அதை எடுத்துன்னு வந்து நம்மளோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு காமிக்கணும், நம்ம கிரெடிட்டார்ஸ்க்கு காமிக்கணும். இந்த மாதிரி வந்து முக்கியமான பீப்புளுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம அது ரிப்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இது வந்துட்டு இந்த அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் வந்து நம்மளோட மேனேஜர்ஸ்க்கு தெரிஞ்சால் போதும், இல்லை நம்மளோட இன்டர்னல் குரூப்புக்கு தெரிஞ்சால் போதும். அதை வச்சு நம்மளோட கம்பெனிக்கு வந்து என்னென்ன டெசிஷன்ஸ் எடுக்கணுமோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம எக்ஸ்டர்னலாக நம்ம கம்பெனி விட்டு மோஸ்ட்டாக வேறு யாருக்கும் இந்த அக்கௌண்டிங் வந்துட்டு சப்மிட் பண்ண தேவையில்லை, காமிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு டெசிஷன் ஓரியன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் அது எப்படி இருக்கும் அப்படின்றது. இது வந்து மோஸ்ட்டாக டெசிஷன் எடுக்கிறதுக்கு தான். ஹெல்ப் மேனேஜர்ஸ் மேக் இன்ஃபார்ம்டு சாய்ஸஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்யூச்சர் ஃபோக்கஸ்டு. ஆல்ரெடி நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் வந்துட்டு நம்ம லிமிட்டேஷனில் தான் என்ன பார்த்தோம், அது வந்து பாஸ்ட் டேட்டாவை மட்டும்தான் வந்து வச்சுருக்கு, ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் மட்டும்தான் நமக்கு தெரியும், ஃப்யூச்சர் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அப்படின்றது. பட் இங்கே மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் ஃப்யூச்சரையுமே வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ யூசஸ் ஃபார்காஸ்ட், பட்ஜெட்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் டு பிளான் அஹெட். தேர்ட் வந்துட்டு ஃப்ளெக்சிபிள்னால் நமக்கே தெரியும், நாட் பவுண்ட் பை ஸ்ட்ரிக்ட் அக்கௌண்டிங் ரூல்ஸ் லைக் ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா வந்துட்டு இன்டர்னல் யூஸ், டிசைன்டு ஃபார் கம்பெனி மேனேஜ்மெண்ட் நாட் எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். சொன்ன மாதிரி இன்டர்னல் யூஸ்னால் அவங்க கம்பெனிக்குள்ளார வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான், அவங்க மேனேஜர்ஸாக இருக்கட்டும் இல்லை மேனேஜ்மெண்ட்டில் எந்த பீப்புளாக இருக்கட்டும், லைக் எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கோ இல்லை கிரெடிட்டார்ஸ்க்கோ இன்வெஸ்டர்ஸ்க்கோ கிடையாது இந்த இது அக்கௌண்டிங். ஓகேவா? அண்ட் தென் ஃபிஃப்த் பாயிண்ட் வந்துட்டு யூசஸ் ஃபைனான்ஷியல் அண்ட் நான் ஃபைனான்ஷியல் டேட்டா. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஃபைனான்ஷியலாக நமக்கு என்னென்னலாம் வந்துட்டு டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோமோ அதுவுமே, ப்ளஸ் நான் ஃபைனான்ஷியல் டேட்டாவுமே வந்து எடுத்துக்கணும். நான் ஃபைனான்ஷியல் டேட்டாவில் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா வந்து எம்ப்ளாயியோட ஃபீட்பேக், அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல், அதெல்லாம் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபைனான்ஷியல் டேட்டாவில் வந்துட்டு சேல்ஸ் ஃபிகர்ஸ் இல்லை ப்ரொடக்ஷன் காஸ்ட், இந்த மாதிரி ரிலேட்டட் இதெல்லாம் வந்துட்டு ஃபைனான்ஷியல் எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம இதில் வந்து நோட் பண்ணிக்கலாம். சிக்ஸ்த்து வந்துட்டு கண்டினியூவஸ் ப்ராசஸ், ரெகுலர் அப்டேட்ஸ் ஃபார் ஆன்கோயிங் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஸோ இது வந்துட்டு கண்டினியூவஸாக இருக்கும், அப்பப்போ வந்து நம்ம எடுத்துகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்கோப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் இது எந்தெந்த ஏரியாஸ்லலாம் வந்துட்டு இதுக்கு அதிகமான வேல்யூ இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸ்கோப்புன்றத. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபைனான்ஷியல் பிளானிங் அண்ட் அனாலிசிஸ். ஸோ எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, ஃபைனான்ஷியல் பிளானிங் அண்ட் அனாலிசிஸ். ஸோ கிரியேட்டிங் பட்ஜெட்ஸ், காஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் ஃபார்காஸ்டிங், இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள இது யூஸ் ஆகும். ஃபார்காஸ்டிங்னால் வந்துட்டு லைக் ப்ரிடிக்ஷன் மாதிரி, ஃப்யூச்சரில் வந்துட்டு என்ன எப்படி இருக்குன்றதை ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு காஸ்ட் அக்கௌண்டிங், அனலைசிங் காஸ்ட் டு இம்ப்ரூவ் எஃபிஷியன்சி. ஸோ இந்த மாதிரி காஸ்ட்டை வந்துட்டு நம்ம கரெக்டான எஃபிஷியன்சினா முன்னாடி சொன்ன மாதிரி கரெக்டான இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட்க்கும் இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் எவால்வேட்டிங் எம்ப்ளாயி அண்ட் டிபார்ட்மெண்டல் பர்ஃபார்மன்ஸ்.
அப்புறம் வந்துட்டு டெசிஷன் சப்போர்ட், ஹெல்பிங் மேனேஜர்ஸ் டிசைட் ஆன் ப்ரைஸிங், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பேன்ஷன்ஸ். மேனேஜர்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி ப்ரைஸிங் செட் பண்ணுறதுக்கோ, இல்லை எந்தெந்த விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு செட் பண்ணுறதுக்கோ, இல்லை இன்னும் அந்த கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா, இல்லை இந்த டிபார்ட்மெண்ட்க்கு இவ்வளோ இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாமா, மாதிரி எந்த டெசிஷனை வந்துட்டு எடுக்கிறதுக்கோ இந்த அக்கௌண்டிங் வந்து அவங்க வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். அவங்க எடுக்க போகிற டெசிஷனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் வந்துட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஐடென்டிஃபையிங் பொட்டென்ஷியல் ரிஸ்க் அண்ட் மிட்டிகேட்டிங் தெம். ஸோ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் வந்து நம்ம வச்சுக்கிறதுனால, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பண்ணுறதுனால நமக்கு வந்து இந்தந்த ஏரியாலலாம் ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் அதோட யூசஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அட்வான்டேஜஸ்னால் வந்துட்டு நான் முன்னாடி சொன்னதே தான் வந்து கிட்டத்தட்ட அட்வான்டேஜஸ்லேயே வந்துடும். ஸோ பெட்டர் டெசிஷன் மேக்கிங், நான் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து கரெக்டாக முன்னாடி பார்த்தது ஸ்கோப்பில் என்ன பார்த்தோம், ஒரு ப்ரைஸ் செட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்துட்டு இது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றது. ஸோ இங்கேயுமே வந்து அதான் சொல்கிறாங்க, ப்ரொவைட்ஸ் டேட்டா ட்ரிவன் இன்சைட்ஸ் ஃபார் ஸ்மார்ட் பிஸ்னஸ் சாய்ஸஸ். ஒரு டெசிஷனை வந்துட்டு நம்ம பிளைண்டாக வந்துட்டு இப்படி நடக்கும், அப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம எடுக்கிறதுக்கும், நம்ம டேட்டா வச்சு நமக்கு வந்துட்டு கரெக்டான ப்ரூஃப்ஸோடு வந்து நம்ம இப்படி தான் நடக்கும் அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ணி ஒரு டிசைட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டேட்டா ட்ரிவன் இன்சைட்ஸ் கிடைக்கும். அப்படின்றதுனால உங்களால் பெட்டர் டெசிஷன் எடுக்க முடியும். அண்ட் தென் காஸ்ட் கண்ட்ரோல், ஹெல்ப்ஸ் இன் ரெடியூசிங் அன்னெசரி எக்ஸ்பென்சஸ். இந்த மாதிரி கரெக்டாக நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் நம்ம ஃபைனான்ஷியல் ரெக்கார்ட்ஸையும் எடுக்கிறோம். ஸோ அதனால் நமக்கு வந்து காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். And then performance improvement, monitors employee and departmental efficiency. இதை வந்துட்டு நம்ம நான் ஃபைனான்ஷியல் ரெக்கார்ட் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ எம்ப்ளாயியோட எஃபிஷியன்சி இல்லை அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எஃபிஷியன்சி பார்க்குறதுக்கும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். And then strategic planning, aids in a long-term business growth and expansion. strategic planning எப்படி பண்ணுவாங்கன்னா, லைக் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து ஒரு லாங் டேர்ம் இருக்கிற மாதிரி தான் நார்மலாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி லாங் டேர்ம் பிளானிங்க்கு வந்துட்டு நம்மக்கிட்ட ப்ராப்பரான எல்லா டேட்டா, அதாவது ஃபைனான்ஷியல் ப்ளஸ் நான் ஃபைனான்ஷியல் டேட்டா இருந்தால் தான் நமக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் பிளான் பண்ணலாம் ஈஸியாக இருக்கும். And then flexibility, adapts to the company's need, like அன்லைக் அ ட்ரெடிஷ்னல் அக்கௌண்டிங். இது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த கம்பெனிக்கு இந்த மாதிரினா அது ஓகேவாக இருக்கும், எந்த ஒரு ரிஜிட் ரூல்ஸும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாட் ஸ்டாண்டர்டைஸ்டு. ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ நம்ம ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் பார்க்கும்போது அப்படின்னா வந்துட்டு சில ரூல்ஸ், ஜிஆர்பிசி அந்த மாதிரி வந்துட்டு சில ப்ரோட்டோகால்ஸ், பாலிசிஸ் அப்படிலாம் வந்து கரெக்டாக பார்த்துருப்போம். இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி. பட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் அப்படி கிடையாது. நோ ஃபிக்ஸ்டு ரூல்ஸ் ஆர் ஃபார்மேட்ஸ் which can lead to inconsistency. அந்தந்த கம்பெனிக்கு அவங்க எப்படிலாம் வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து எந்த ஸ்டாண்டர்ட் ரூல்ஸும் கிடையாது. அது சம்டைம்ஸ் வந்துட்டு இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் எஸ்டிமேட்ஸ், யூசஸ் ஃபோர்காஸ்ட் அண்ட் அப்ராக்சிமேஷன்ஸ் தட் மே பி இன்னக்யூரேட்டாக இருக்கலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் தென் காஸ்ட்லி அண்ட் டைம் கன்சியூமிங், ரெக்வயர்ஸ் ஸ்பெஷலைஸ்டு ஸ்டாஃப் அண்ட் டூல்ஸ். ஸோ ஸ்பெஷலைஸ்டு ஸ்டாஃப் வேணும் அப்படின்றதுமே வந்துட்டு காஸ்ட்லி. ஸோ அதனால் வந்துட்டு இது காஸ்ட்லி அண்ட் டைம் கன்சியூமிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. biased reports, since it's for internal use, reports may be manipulated to favor management. லைக் அது நம்மளோட மேனேஜ்மெண்ட்குள்ளே தான் வந்துட்டு பார்க்க போகிறாங்க அப்படின்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஆகியிருக்கு, இந்த மாதிரி நாங்கள் அதிகமாக சேல்ஸ் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி நாங்கள் காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் அப்படி இப்படின்னு வந்துட்டு அவங்களே மாற்றிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பிகாஸ் அது அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து அவங்க ஃபேவர் பண்ணி கொடுக்குற மாதிரி தானே இருக்கும். இப்போ என் டிபார்ட்மெண்ட்டில் நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் முடிவு பண்ணி அவங்க அந்த ரிப்போர்ட்டை மாற்றணும்னு நினச்சாங்கன்னா அது ஈஸியாக மாற்ற முடியும். ஸோ அப்படி பண்ணுறது தப்பாகவும் இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a company wants to launch a new product, the management accountant will. ஸோ இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்கன்னா அங்கே இருக்கிற மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டரோட வேலை என்ன
அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் வந்துட்டு அனலைஸ் ப்ரொடக்ஷன் காஸ்ட். அது வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன காஸ்ட் ஆகும் அப்படின்னா அதில் இன்டைரக்ட் காஸ்ட்டும் இருக்கலாம் இல்லை டைரக்ட் காஸ்ட்டும் இருக்கலாம். அந்த காஸ்ட்டை வந்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு வந்து அனலைஸ் பண்ணணும். ஹவு மச் வில் இட் டேக் டு மேக் அ ப்ராடக்ட், அவ்வளோதான். இந்த ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன செலவாகும். அண்ட் தென் எஸ்டிமேட் செல்லிங் ப்ரைஸஸ். ஓகே, இது வந்து நான் ஒரு சின்ன ப்ராடக்ட் ஏதோ சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு பென்சில் இது பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன காஸ்ட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஒரு 5 rupees ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அண்ட் தென் அதை வந்து எஸ்டிமேட் செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு என்னன்றதை அவங்க வந்து பார்க்கணும். வாட் ப்ரைஸ் வில் மேக் இட் டு ப்ராஃபிட்டபிள். அப்போ நான் வந்து 5 rupees நான் போட்டு நான் அதை ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் நான் வந்து ஒரு 8 rupees வைப்பேன். ஓகேவா? அப்போ எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும்? 3 rupees ப்ராஃபிட் வரும். அண்ட் தென் ஃபார்காஸ்ட் டிமாண்ட். how many units can they sell. அதாவது எவ்வளோ வந்து நம்ம இதில் செல் பண்ணலாம் அப்படின்றத அவங்க வந்துட்டு அதே அக்கௌண்டன்ட் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் வந்து முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் பட்ஜெட் ஃபார் மார்க்கெட்டிங். அதை ஜஸ்ட்டு நம்ம வந்துட்டு இவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டா மட்டும் பத்தாது. லைக் அவங்க மார்க்கெட்டில் கொடுத்தா மட்டும் பத்தாது. அதை அவங்க வந்து நிறைய அட்வர்டைஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ப்ராடக்டை நிறைய பேர் வாங்குவாங்க. இல்லைனா அது மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றதே தெரியாது. ஸோ ஹவு மச் ஷுட் தே ஸ்பெண்ட் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குன்னு தனியாக வந்து ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணணும், அவங்க வந்து செலவு பண்ணணும். அண்ட் தென் மானிட்டர் ப்ராஃபிட்டபிலிட்டி. ஓகே, இதெல்லாமே பண்ணிட்டதுக்கு அப்புறமா ட்ராக் சேல்ஸ் வெர்சஸ் காஸ்ட் ஆஃப்டர் லான்ச். அதுக்கப்புறமா அது விற்றதுக்கு அப்புறமா லைக் 5 rupees 8 rupees இந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு காசு போட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம அதை செலவு பண்ணதை விட நமக்கு வந்து வர காசு வந்து அதிகமாக இருக்கா, இதில் வந்து ப்ராஃபிட் இருக்கா அப்படின்றதையும் அவங்க வந்து பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க் அந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட்க்கு. ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வேறு வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் எல்லா பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் அட்டாச் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக சொல்லுங்கள். வேறு ஏதாவது கான்செப்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.